ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தக்ஸ்டண்டி டெய்லரிங். இன்னைக்கு கிளாஸ் 13ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிவிட்டு நெக் ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டையும் ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி, அதாவது ஹூக்ஸ் பட்டி சைடு இருக்கு இல்லைங்களா, ஸ்டிச் பண்ணுற சைடும் ஹூக் மாட்டுறோம் இல்லைங்களா, அந்த சைடும் இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. இங்கே எட்ஜில் ரெண்டு ஈக்குவலாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இங்கேயும் இப்படி வச்சுக்கோங்க, ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மெஷர்மெண்ட் குறிச்சிக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ? 29 இன்ச்சு இல்லைங்களா, 29 இன்ச் வேஸ்ட் மெஷர்மெண்ட். அதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 7.25 இன்ச் வருது இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம 7.25 இன்ச் வந்து நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட்டாக குறிச்சிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ரெண்டையும் ஒன்றா வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ இங்கிருந்து நம்ம அளவு எடுக்கக்கூடாது, இந்த இடத்துல இருந்து. ஏன்னா இது நம்ம உள்ள ஃபோல்டிங்க்கு உள்ளே போயிடும் இல்லைங்களா. அதனால இந்த ஹூக்ஸ் மாட்டுற சைட்லேருந்து இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக டேப்பை வச்சுட்டு நீங்கள் இங்கே 7.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி கீழேயும் இந்த 4 பக்கமுமே நீங்கள் இந்த மார்க்கை குறிச்சிக்கோங்க. அளவு மாறாமல் இப்படி 4 பக்கமுமே அந்த 7.25 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸில் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி பேக் பீஸ்லையும் நம்ம 7.25 இன்ச் மார்க் பண்ணணும். அதுக்கு இந்த பேக் பீஸில் இது ரெண்டையும் இப்படி ஃபோல்டிங் பண்ணி இப்படி ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈஸியாக நம்மளுடைய மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணும்போதுமே எந்த ஒரு எக்ஸஸும் இல்லாமல் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ நம்ம ரெண்டையும் ஈக்குவலாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம அந்த 7.25 இன்ச்சை குறிச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி டேப்பை கரெக்டாக வச்சுட்டு இங்கே 7.25 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் 7.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி 4 சைடுமே நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பக்கமுமே பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு பக்கமுமே வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி குறிச்சாச்சு. இப்போ சைடு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதையே அப்படியே இப்படி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இப்படி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துருச்சுங்களா? நம்ம ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பின் குத்திக்கலாம் நகராமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த பட்டி சைடுமே வந்து இந்த பிசு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக இங்கேயும் ஒரு பின் குத்திக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பின் குத்தியாச்சு. இது எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்படி சமமாக வச்சுக்கோங்க. நம்ம மேலே வந்து ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா ஸ்லீவில், அந்த 1.5 இன்ச்சு நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டையும் இங்கே குறிச்சிக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி கீழே இங்கேயும் நம்ம ஸ்லீவ் கட்ட 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டையும் நம்ம குறிச்சிக்கலாம். இப்போது இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுடலாம். ஓகேங்களா? இப்படி வைக்கும்போது உங்களுக்கு 3ம் ஸ்ட்ரெயிட் கோடாக வரும். இப்படி வச்சிங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டாச்சு. இதுலேயே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு 1/4 இன்ச்சில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸு கிராஸாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டே 3 லைனை போட்டுட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னா இந்த மாதிரி 3 லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன் மேலேயே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்பதான் பிரிஞ்சு வராம இருக்கும். இந்த ஸ்லீவோட பிசுறு வந்து மேல பார்த்த மாதிரி இப்படி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பட்டியோட பிசுறையும் இப்படி மேல பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்க கீழே எண்டிங்லயும் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. எப்பவுமே லாஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட்லயும் பேக் ஸ்டிச் போட்டோம்னா தான் பிரியாம இருக்கும். ஓகே, அடுத்தது இன்னொரு லைன் இருக்கு இல்லையா 4 இன்ச் டிஸ்டன்ஸ்ல, அதுலயும் நம்ம ஓகே அடுத்தது இன்னொரு 4 இன்ச் டிஸ்டன்ஸ்ல நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 3 ஸ்டிச்சுமே போட்டாச்சு. அடுத்தது இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் அதே மாதிரி இப்படி ரெண்டையும் ஒண்ணா வச்சு பின் குத்திக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவ் கிட்ட இருக்கிற பிசுறையும் மேலே இப்படி தள்ளிட்டு பின் குத்திக்கோங்க. இங்கே பட்டியும் மேலே பிசுறு பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேயும் பின் குத்திக்கோங்க. எப்போவுமே இந்த 4 பக்கமுமே பின் குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மெஷர்மெண்ட் குறிச்சிக்கலாம். ஸ்லீவ் கட்டை நம்ம 1.5 இன்ச் மெஷர்மெண்ட் குறிச்சிக்கலாம். பாருங்க, இப்படி வச்சுட்டு 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழே ஸ்லீவ் கட்டையும் இந்த ஆம் ஹோல் கட்டையும் நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். இப்போ கீழேயும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். பாருங்க, மூணையும் லைன் போட்டாச்சு. அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைனும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு 3 லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ 3 லைனும் போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அடுத்தது நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற கிளாத்து போக பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கிராஸாக இருக்கிற பகுதியை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கிராஸ் பீஸ் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கிளாத் கட் பண்ணக்கூடாது. நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இப்படி நீங்கள் இழுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்படி இழுத்திங்கன்னா இழுத்துட்டு போகுதா, இந்த மாதிரி கிராஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து தான் நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக இப்படி ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு நீங்கள் கிராஸாக ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நீங்கள் 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் ஃபஸ்ட்டு எடுத்து கொஞ்சம் அகலமாகவே எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி நல்லா பழகுனதுக்கப்புறம் 1.25 இன்ச் கூட நீங்கள் அகலம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ 1.5 இன்ச் அகலம் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி 1.5 இன்ச் அகலத்தில் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி 1.5 இன்ச்சில் இன்னொரு லைன் போட்டுடலாம். ஓகேங்களா, இந்த சைடும் 1.5 இன்ச் அகலத்தில் ஒரு லைன் போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணக்கூடாது, கிராஸ் பீஸ் மட்டும்தான் நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு இதையே கிராஸாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே நம்ம இப்படி கிராஸாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு கிளாத் லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா மறுபடியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதையும் நம்ம கிராஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதையே எப்படி நம்ம கிராஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு கிராஸும் இப்படி இருக்கு இல்லைங்களா, இதையே அப்படியே இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆப்போசிட்டில். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்ல பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி ரெண்டு பீஸும் கிராஸில் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து அப்படியே இதை இப்படி திருப்பி இப்படி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெண்டு பக்கமும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த எஜ்ஜிலையும் வர மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இதையே இப்படி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஓகேங்களா, இப்படி கிராஸில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணக்கூடாது, இப்படி கிராஸில் தான் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு பீஸையும் இப்படி வச்சு இப்படி கிராஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கிராஸ் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்கில் வச்சு இது ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸோட நல்ல பக்கமும் நம்மளுடைய கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதோட நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இதை ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இப்படி சுற்றியும் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு
டிஸ்டன்ஸ்லேயே கரெக்டாக 1/4 இன்ச்லேயே நம்ம சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்படி ரெண்டையும் ஈக்குவலாக வச்சு 1/4 இன்ச்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இங்க ஷோல்டர் கிட்ட வரும்போது இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கிற பிசுறு இருக்கு இல்லைங்களா, இந்த பிசுரை வந்து நம்ம பேக் சைடு பார்த்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இப்படி 1/4 இன்ச்ல நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி இங்க வரும்போதும் ஷோல்டர் பிசுறு வந்து பேக் சைடு பார்த்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்க. கரெக்டா 1/4 இன்ச்ல தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். எக்ஸ்ட்ராவும் பிடிச்சி ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்ப இந்த லாஸ்ட் வரும்போது லாஸ்ட்ல ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க கிளாத்தை. கட் பண்ணிட்டு இப்ப அந்த 1/4 இன்ச் வந்து உள்ள ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி இப்படி உள்ள ஃபோல்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி மடக்கி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க 1/4 இன்ச்ல. இந்த லாஸ்ட் எட்ஜ் வரும்போது 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு அதை உள்ள ஃபோல்டிங் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம நெக் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. பாருங்கள், இப்போ திருப்பிட்டிங்களா? இந்த மாதிரி திருப்பிட்டு மறுபடியும் இதை இங்கே ஒரு 1/4 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத உள்ளே ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இப்படி சுற்றியுமே இப்படி ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை உள்ளே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த படிமான தையல், இந்த லைனிங் கிராஸ் பீஸ் இருக்குல்லையே, கிராஸ் பீஸ்க்கு மேலே இப்படி ஒரு படிமான தையல் போட்டுகிட்டே வாங்க. ப்ளவுஸில் போடக்கூடாது, கிராஸ் பீஸ்க்கு மேலே இங்கே எட்ஜில் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. சுற்றியும் நம்ம 1/4 இன்ச் ஃபோல்டிங் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்ல வரும்போது இந்த பிசுறு இப்படி உள்ள தள்ளி மேலே இப்படி தூக்கிக்கோங்க. தூக்கி விட்டுட்டு அதையும் ஒரு 1/4 இன்ச் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுற்றியும் 1/4 இன்ச் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. நீங்கள் எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ இந்த 1/4 இன்ச் மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே உள்ளே தள்ளிக்கோங்க. இந்த மேலே தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த பகுதியும் எல்லாமே இப்படி உள்ளே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் இப்படி ஃபுல்லாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு, இதுக்கு மேலே இந்த எட்ஜிலையே ஒரு படிமான தையல் சுற்றியும் போட்டுகிட்டே வாங்க. நம்ம கரெக்டாக பாருங்கள், இந்த 1/4 இன்ச்சு ஃபோல்டிங் பண்ணியிருக்கிற இடம் பின்னாடி இப்படி தள்ளி விட்டுட்டு 1/4 இன்ச்சு சுற்றியும் நம்ம ஸ்ட்ரைட்டாக படிமான தையல் போடணும். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். இப்படி திருப்பினதுக்கப்புறம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்கை சுருங்கி இருக்கக்கூடாது, இப்படி அமுத்தின மாதிரி இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம சுற்றியும் ஒரு படிமான தையல் போட்டாச்சு. அடுத்தது கீழே இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே சுற்றி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம மேலே போட்டிருக்கிற தையலுக்கும் கீழே ஒரு 1/4 இன்ச் விட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் பேக் சைடு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா சுருக்கம் எதுவும் இல்லாமல் இப்படி தள்ளி விட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வி ஸ்டிச் பண்ணணும் இல்லைங்களா, ஹூக் மாட்டுறதுக்காக இங்கே வி ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸை இப்படி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இந்த ஹூக்ஸ் பட்டி சைடை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாயிண்ட் குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் சென்டரில் ஒரு பாயிண்ட் குறிச்சிக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் சென்டரில் குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் சென்டர்லையும் இப்படி குறிச்சிக்கோங்க. சரிங்களா, இப்போ நம்ம வி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த இடத்துல இருந்து இப்படி கிராஸாக நீங்கள் ஃபஸ்ட்டே ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகே, இந்த மாதிரி பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வரும்போதும் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஆல்ரெடி வந்து நம்ம இங்கே ஓகே, இப்போ புரியுதுங்களா, ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணும்போது இங்கே ஹூக் மாட்டுறதுக்கு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வி மாதிரி போட்டு ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் இங்கேருந்து இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. மறுபடியும் இப்படி நேராக இங்கே வந்து இப்படி மறுபடியும் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி இப்படி நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன்லேயே வந்து ஸ்டிச் பண்ணி
முடிக்கணும். ஓகே, இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த லாஸ்ட் எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ அதே மாதிரி அந்த வி ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கிராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஊசியை நிப்பாட்டிட்டு இப்படி ஊசி இங்கே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு மறுபடியும் இங்கே ஸ்டிச் பண்ணுங்க. தெரியுதுங்களா? டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி பேக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஊசியை நிப்பாட்டிட்டு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மறுபடியும் இப்படி திருப்பிக்கோங்க. ஊசியை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஊசியை நிப்பாட்டிட்டு தான் திருப்பணும். ஓகே, இப்போ மறுபடியும் கிராஸாக இப்படி டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு ஊசியை நிப்பாட்டிட்டு மறுபடியும் அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு மறுபடியும் இங்கே கிராஸாக வீல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா பக்கமுமே நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வி ஸ்டிச் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க வேஸ்ட் கிளாத் எடுத்து ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளவுஸ்ல ஸ்டிச் பண்ணுங்க. ஓகே, இது அப்படியே திருப்பிட்டு இந்த லாஸ்ட்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் பண்ணி பிளவுஸ் வெளியே இப்படி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக வி ஸ்டிச் பண்ணியாச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டிங்கில் 4 பார்ட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லேயும் 4 பார்ட் ஆஃப் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பேசிக்கே வந்து ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் மெயின் இல்லையா? நான் வந்து ஒரே வீடியோவில் உங்களுக்கு போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக சொல்லித்தர மாதிரி இருக்கும். ரொம்ப லாங்காகவும் வீடியோ போகும். அப்படிங்கிறனால தான் நான் வந்து இப்படி 4 பார்ட்டாக பிரித்து கட்டிங் எப்படி நான் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு 4 பார்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு 4 பார்ட்டாக வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து போட் நெக், க்ளோஸ் நெக், காலர் நெக் அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம போடுவோம். அதுக்கு ஸ்டார்டிங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு தெரிஞ்சு நம்ம பர்ஃபெக்டாக ஒரு ஃபினிஷிங் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாலே நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்க்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லி கொடுத்தாலும் புரியும். ஆனால் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் நான் ஸ்லோவாக சொல்லி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால தான் நான் இப்படி போட்டிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.